நெல்லையில் வழக்கறிஞர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நெல்லை மாவட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். முதலில் அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். நெல்லை மாவட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து மேற்கொண்டு வரக்கூடிய இந்த சாலை மறியல் போராட்டம் தொடர்பான கள விவரங்கள் என்ன? விரிவாக விவரிங்க. நெல்லை மாவட்டம் ஆரோக்கியநாதபுரத்துல ஒரு 60 ஏக்கர் நிலம் தொடர்பான பிரச்சனையில சரவணராஜன் என்ற வழக்கறிஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தை கண்டித்தும் வழக்கறிஞர்களுக்கான பணி பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், அதுபோல வழக்கறிஞரின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி வழங்க வேண்டும், வழக்கறிஞரின் மனைவிக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைய தினம் நெல்லை மாவட்ட வழக்கறிஞர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில வழக்கறிஞருக்கு நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டத்திலும் ஒரு 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் ஈடுபட்டார்கள். இதனால திருநெல்வேலி, திருச்செந்தூர், தூத்துக்குடி சாலையில கடுமையான போக்குவரத்து நெருக்கடி ஏற்பட்டது. மாற்றுப்பாதைகள்ல வாகனங்களும் இயக்குவதற்கு காவல்துறை அனுமதித்தார்கள். நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் கீதா மற்றும் பாளையங்கோட்டை வருவாய்த்துறை அதிகாரிகள் திறமையிலான பேச்சுவார்த்தையும் வழக்கறிஞர் சங்கத்தினரோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தில் பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் தற்போது போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. பேச்சுவார்த்தையின் உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. அதாவது வழக்கறிஞர் குடும்பத்திற்கு அரசு வேலை தருவதற்கு அரசுக்கு பரிந்துரை செய்வதாகவும், அதே போல நிவாரணம் தொடர்பான அந்த கடிதத்தையும் அரசுக்கு பரிந்துரை செய்து அரசு கொடுக்கக்கூடிய நிவாரணத்தை பெற்றுத் தருவதாகவும் உறுதியளித்து தாசில்தார் வழக்கறிஞர் சங்கத்தோடு பேசிய நிலையில தற்போது இந்த போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கிறது. அந்த நிவாரணம் வழங்கப்படாத நிலையில மீண்டும் தங்களது போராட்டம் வலுக்கும் எனவும் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் தெரிவிக்கப்படுகிறது. இதனால நெல்லை பாளையங்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. தற்போது போக்குவரத்து சீராகப்பட்ட நிலையில அந்த உடற்கூறு ஆய்வு செய்வதற்கான பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.